ஹலோ கைஸ், வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடு, அதை விட பரப்பளவிலும் சரி பலத்திலும் சரி சின்ன நாடு கிட்ட தோல்வி அடைஞ்சது. அதுதான் 1955ஆம் ஆண்டுல நடந்த வியட்நாம் போர். அமெரிக்கா வியட்நாம் கிட்ட தோல்வி அடைஞ்சது. இத பத்தி கூட நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு. ஆனா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 60 ஆண்டுகளுக்கு முன்பே ஆசியாவின் மிக சக்தி வாய்ந்த நாடாக விளங்கிய சீனா தன்னை விட பல மடங்கு சிறியதான ஜப்பானிடம் படு தோல்வி அடைஞ்சது. யாருமே எதிர்பார்க்காத வகையில ஜப்பான் செஞ்ச இந்த சம்பவத்தை பார்த்து உலகமே ஆச்சரியத்துல உறைஞ்சு போனது. சொல்ல போனா ஜப்பான் கிட்ட சீனாவிடம் இருப்பதை விட மிக குறைவான அளவிலான ராணுவம் தான் இருந்துச்சு. சீனாவிடம் 6,50,000 ராணுவ வீரர்கள் இருந்தாங்க. ஆனா ஜப்பான் கிட்ட வெறும் 2,40,000 ராணுவ வீரர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சீனா கிட்ட ஜெர்மனியில இருந்து வரவழைக்கப்பட்ட அதிநவீன சக்தி வாய்ந்த 2 போர் கப்பல்கள் இருந்தது. இப்படி பலத்த ராணுவம் இருந்தும் சீனா எப்படி ஜப்பான் கிட்ட தோற்றது? மேலும் கொரியாங்கிற நாடு இந்த 2 நாட்டிற்கும் ஏன் முக்கியமானதாக இருந்தது? இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான சண்டையில எப்படி மேற்கத்திய நாடுகளான ரஷ்யா, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி உள்ள நுழைஞ்சாங்க? வரலாற்றின் முதல் சைனோ ஜப்பானீஸ் போர் எப்படி நடந்தது? வாங்க இன்னைக்கு வீடியோல இத பத்தி விரிவா பார்ப்போம். இந்த வீடியோ வரலாற்றில் நடந்த முதல் சைனோ ஜாப்பனீஸ் போரை பத்தி பேச போகுது. ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில கொரியா மிகவும் பதட்டமான குழப்பமான சூழலை கொண்ட ஒரு நாடாக இருந்தது. அது ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் ஆசியாவின் சக்தி வாய்ந்த நாடுகளான ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் இடையில ஒரு முக்கியமான நாடாக இருந்தது. சீனா கொரியாவை ஒரு இளைய சகோதரன் போல தனது கட்டுப்பாட்டின் கீழ் பல நூற்றாண்டுகளாக வச்சிருந்தது. ஆனா ஜப்பான் கொரியா தங்களுடைய பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியம்னு கருதி அதை தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்னு நினைச்சது. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல ரஷ்யா போன்ற மேற்கத்திய நாடுகளும் தி கிரேட் கேம்ங்கிற பேர்ல கொரியாவுல தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த முயற்சி செஞ்சது. இப்படி 3 சக்தி வாய்ந்த நாடுகள் ஒரு சின்ன நாட்டுக்காக போட்டியிட்டாலும் கொரியாவுக்கு உள்ள ஏற்பட்ட உள்நாட்டு குழப்பங்களாலும் அங்க ஒரு பெரிய போர் உருவாகும் நிலைமை ஏற்பட்டது. அதாவது அந்த நேரத்துல கொரியாவுக்கு உள்ளேயே பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்தது. அப்போது கொரிய மன்னர் கோஜாங் இருக்கும் அவரது மனைவி குவீன் மிங்குக்கும் மன்னரின் தந்தை தாவோன்கனுக்கும் இடையில மிக கடுமையான அதிகார போட்டி நடந்துகிட்டு இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க கொரியாவை ஜப்பானை போல நவீனப்படுத்தணும்னு சிலரும் கொரியா எப்போதும் போல பழமை மாறாமல் இருக்கணும்னு சிலரும் போராட ஆரம்பிச்சாங்க. இந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லாம எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறது போல கொரியாவில் அரசாங்க அதிகாரிகளின் ஊழலும் தலைவிரிச்சு அடியது. இதனால கோபம் அடைஞ்ச கொரியா மக்கள் 20 மார்ச் 1894ஆம் ஆண்டு டொங்காக்குங்கிற ஒரு மத இயக்கத்துடன் சேர்ந்து அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டத்தில் இறங்கினாங்க. கொரியாவின் ஜியோலா மாகாணத்தில் உள்ள கோபு மாவட்டத்தில் ஜியான் பாங் ஜூன் என்பவரின் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டம் ஊழல் அதிகாரிகளையும் கொரியாவில் ஆதிக்கம் செலுத்த துடிக்கும் வெளிநாட்டு சக்திகளுக்கு எதிராகவும் தான் நடைபெற்றது. இந்த போராட்டத்துக்கு பிறகு இது ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியாக வெடிச்சது. இத கொரிய மன்னர் கோஜாங்னால அடக்க முடியல. இதனால வேற வழியே இல்லாம அவரு சீனா கிட்ட உதவி கேட்டாரு. உடனே சீனாவும் கிளர்ச்சியை அடக்குவதாக கூறி ஜூன் 1894ஆம் ஆண்டு தனது படைகளை கொரியாக்குள்ள அனுப்பியது. இத பார்த்த ஜப்பான் சீனா எப்படி கொரியாக்குள்ள தன் படைகளை அனுப்பலாம்னு கோபப்பட்டது. ஏன்னா இந்த நிகழ்வுக்கு முன், அதாவது 18 ஏப்ரல் 1885ஆம் ஆண்டு சீனாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையில கன்வென்ஷன் ஆஃப் டியன்சிங்கிற ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளில் ஏதாவது ஒரு நாடு கொரியாக்குள்ள அவங்க படைகளை அனுப்பினா அந்த நாடு மற்றொரு நாடு கிட்ட தெரிவிக்கணும். இதுதான் அந்த ஒப்பந்தத்துடைய அடிப்படை நோக்கம். இதனால இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக சீனா செயல்பட்டதாக சொல்லி ஜப்பான் கொரியாக்குள்ள உள்ள ஜப்பானியர்களை நாங்க பாதுகாக்கிறோம்னு சொல்லி தன்னுடைய படைகளை கொரியாக்குள்ள அனுப்பியது. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, கொரியா நாட்டுல ஜப்பான் கால் பதிக்கிறதுக்குள்ள அங்க நடந்துகிட்டு இருந்த டொங்கா கிளர்ச்சி முடிவுக்கு வந்துருச்சு. இப்படி உடனே கிளர்ச்சி முடிவுக்கு வந்ததால் இரு நாடுகளும் அவங்களுடைய படைகளை திரும்பி பெறலாம்னு சீனா கூறியது. ஆனா ஜப்பான் இதற்கு மறுப்பு தெரிவிச்சது. கொரியாவில் ஏற்பட்ட இந்த டொங்கா கிளர்ச்சிக்கு காரணமான ஊழலை சில சீர்திருத்தங்களை கொரியா அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். அதுவரை அவங்களுடைய படைகள் அங்கேதான் இருக்கும்னு ஜப்பான் கூறியது. அது மட்டும் இல்லாம நாங்க எப்போதும் சீனாவிற்கு கட்டுப்பட்டவர்கள் இல்லைன்னு ஜப்பான் கொரியாவை கட்டாயப்படுத்தி அறிவிக்க வச்சது. இதற்கு சீனா சம்மதிக்காததால் 25 ஜூலை 1894ஆம் ஆண்டு யோஷினோ நனிபா, அகிட்சுஷிமா ஆகிய ஜப்பானிய போர்க்கப்பல்கள் சீன போர்க்கப்பல்களான ஜியுவான், வாங்கி, சௌக்கியாங், கௌஷிங் ஆகிய கப்பல்களை அதிரடியா தாக்கி சேதப்படுத்தியது.
கொரியாவின் மேற்கு கடற்கரையில உள்ள ஆசான் துறைமுகத்திற்கு வெளியே புங்டோ தீவுக்கு அப்பால் உள்ள கடல் பகுதியில நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்ல சுமார் 1100க்கும் மேற்பட்ட சீனர்கள் கொல்லப்பட்டதாக சீனா கூறியது. இந்த சம்பவம் தான் வரலாற்றுல தி பேட்டில் ஆஃப் புங்டோன்னு அழைக்கப்படுது. இந்த தாக்குதலுக்கு பிறகு 1 ஆகஸ்ட் 1894 அன்று இரு நாடுகளுக்கும் இடையில முதல் சைனோ ஜாப்பனீஸ் போர் தொடங்கியது. சீனாவுடைய பரப்பளவு சுமார் 9.6 சதுர மில்லியன் கிலோமீட்டர். ஆனா ஜப்பானுடைய பரப்பளவு வெறும் 0.38 சதுர மில்லியன் கிலோமீட்டர் மட்டும்தான். கிட்டத்தட்ட சீனா ஜப்பானை விட 25 மடங்கு பெரிய நாடு. இப்படி வெறும் பரப்பளவுல மட்டும் இல்லாம சீனா ஜப்பானை விட எல்லாத்திலையும் பலம் வாய்ந்த நாடு அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. சீனா ஜப்பானை விட பல மடங்கு பெரிய நாடாக இருந்தாலும் அதன் ராணுவம் முறையான பயிற்சி அளிக்கப்படாமல் மிகவும் பலவீனமாகவும் ஒற்றுமை இல்லாமலும் இருந்தது. ஆனா ஜப்பானிய படைகள் எண்ணிக்கையில சீனாவை விட மிகவும் குறைவானதாக இருந்தாலும் அவங்க நல்லாவே போர் பயிற்சி பெற்றிருந்தாங்க. மேலும் நவீன ஆயுதங்களையும் வச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம ஜப்பான் போருக்கு முன்பே சீனாவின் ரகசிய போர் திட்டங்களை எல்லாம் ஒட்டு கேட்டிருந்தது. இப்படி கணக்கச்சிதமாக களமிறங்கிய ஜப்பான் 15 செப்டம்பர் 1894 கொரியாவின் பியாங்யாங் கோட்டையில நடந்த முதல் தரை போர்ல மிக எளிமையா சீனா படைகளை தோற்கடிச்சது. சீனா படைகளும் ஜப்பானிய படைகளின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் சிதறி ஓடியது. இதன் மூலம் வெறும் 2 நாட்கள்ல ஜப்பான் கொரியாவின் பியாங்காங்க சீனாவிடமிருந்து கைப்பற்றியது. இந்த தாக்குதல்ல ஜப்பான் தரப்புல 160 பேரும் சீனா தரப்புல சுமார் 2000 பேரும் இறந்து போனாங்க. ஆனா நிலத்துல மட்டும் இல்லாம கடலிலும் ஜப்பான் தான் ஆதிக்கம் செலுத்தியது. 17 செப்டம்பர் 1894 நடந்த தி பேட்டில் ஆஃப் யாலு ரிவர்ல சீனாவின் பயாங் கடற்படையில ஜப்பானிடம் இல்லாத ஜெர்மனியிலிருந்து வரவழைக்கப்பட்ட டிங் யுவான் மற்றும் ஜென் யுவான்ங்கிற 2 உலகின் சக்தி வாய்ந்த போர்க்கப்பல்கள் இருந்தாலும் ஜப்பானிய போர்க்கப்பல்களின் தாக்குதலை சமாளிக்க முடியாம கடலிலும் சீனா ஜப்பானிடம் தோல்வி அடைஞ்சது. இதனால சுமார் 7 மணி நேரத்திற்கு உள்ளேயே இந்த தாக்குதல் முடிவுக்கு வந்தது. இந்த 2 முக்கிய வெற்றிகளுக்கு பிறகு ஜப்பான் படைகள் நேரடியா சீனாவிற்குள்ளேயே நுழைஞ்சு சீனாவின் முக்கிய கடற்படை தளமான போர்ட் ஆர்த்தரை தாக்கினாங்க. அங்க சீன ராணுவ வீரர்கள் சாதாரண மக்கள் போல உடையணிந்து பதுங்கியிருப்பதாக ஜப்பான் வீரர்களுக்கு தெரிய வந்தது. இதனால அங்க இருந்த பொதுமக்கள் எல்லாரையும் ஜப்பான் ராணுவ வீரர்கள் சுட்டு கொன்றாங்க. இந்த விஷயம் வெளியே கசிஞ்சு சர்வதேச அளவுல ஜப்பானுக்கு எதிராக மிக கடுமையாக எதிர்ப்பு குரல்கள் எழத் தொடங்கியது. இதனால ஜப்பான் நாங்க ராணுவ வீரர்களை தான் கொன்றோம், பொதுமக்களை எதுவும் செய்யலைன்னு இதை மறுத்தது. இப்படி ஜப்பான் சீனாவை தோற்கடிச்சுக்கிட்டே இருக்கும் போதே கொரியாவில் மீண்டும் ஒரு பிரச்சனை வெடிச்சது. ஜப்பானின் ஆதிக்கத்தை கொரிய மக்கள் துளி கூட விரும்பல. ஜப்பான் படைகளின் அட்டூழியங்களாலும் கொரிய அதிகாரிகளின் ஊழலாலும் கொரியாவில் டொங்கா கிளர்ச்சி மீண்டும் பெரிய அளவில் வெடிச்சது. இந்த முறை ஜப்பான் படைகள் கொரிய அரசாங்க படைகளுடன் சேர்ந்து கிளர்ச்சியில் ஈடுபட்ட தன்னோட சொந்த நாட்டு மக்களையே கொடூரமான தாக்குதல்களின் மூலம் அடக்கினாங்க. இதுல பல்லாயிரக்கணக்கான கொரியர்கள் கொல்லப்பட்டு அவர்களின் கிராமங்கள் எரிக்கப்பட்டது. இப்படி தொடர்ச்சியான தோல்விகள்னால சீனா ரொம்ப பலவீனமானது. இதனால சீனாவின் கடைசி கடற்படை தளமான வெய் ஹைவேயும் 12 பிப்ரவரி 1895 ஆண்டு ஜப்பானியர்களால் கைப்பற்றப்பட்டது. இதனால அவமானம் தாங்க முடியாம சீனாவின் கடற்படை தளபதி அட்மிரல் டிங் ருச்சாங் தன்னைத்தானே மாய்த்து கொண்டார். சீனாவும் இந்த போரை தொடர முடியாம வேற வழி இல்லாம ஜப்பான் கிட்ட சமரசம் பேச முன் வந்தது. அதன்படி 17 ஏப்ரல் 1895 இரு நாடுகளுக்கும் இடையில ட்ரீட்டி ஆஃப் ஷிமோனோசெக்கி ஒப்பந்தம் போடப்பட்டது. சீனா தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு அதிகாரப்பூர்வமா ஜப்பான் கிட்ட சரணடைஞ்சது. மேலும் கொரியா இனி சீனாவிற்கு கட்டுப்பட்ட நாடு அல்ல, அது ஜப்பானுக்கு கட்டுப்பட்ட நாடுன்னு சீனா ஒப்புக்கொண்டது. மேலும் சீனா ஜப்பானுக்கு 7500 டன் வெள்ளிய நஷ்டஈடாக கொடுத்தது. இது இன்றைய இந்திய மதிப்புல சுமார் 7,50,000 கோடி ரூபாய். இது மட்டும் இல்லாம சீனாவின் முக்கிய பகுதிகளான தாய்வான், பெஸ்காடோரஸ் ஐலாண்ட், லியோடாங் பெனின்சுலா, போர்ட் ஆர்த்தர், டாலியன் போன்ற பகுதிகளை எல்லாம் ஜப்பான் கிட்ட சீனா கொடுத்தது. 1 ஆகஸ்ட் 1894 இருந்து 17 ஏப்ரல் 1895 வரை மொத்தமா 260 நாட்கள் நடைபெற்ற இந்த முதல் சைனோ ஜாப்பனீஸ் போர்ல சுமார் 20,000 ஜப்பானியர்களும் 30,000 சீனர்களும் 50,000 கொரியர்களும் உயிரிழந்தாங்க. கொரியா நாடு முழுவதும் இந்த போரினால் சின்னாபின்னமானது. ஆசியாவின் மிகப்பெரிய சக்தியாக கருதப்பட்ட சீனா ஒரு சின்ன நாடான ஜப்பான் கிட்ட தோல்வி அடைஞ்சது மொத்த உலகத்தையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இதன் மூலம் ஜப்பான் உலக அளவில் தன்னை ஒரு புது வலிமை மிக்க நாடாக நிலைநிறுத்தி கொண்டது.
ஆனா ஜப்பானின் இந்த மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நீடிக்கல. ஜப்பான் சீனாவின் பல இடங்களை கைப்பற்றியது ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து லியோங்டாங் பெனின்சுலாவை சீனாவுக்கே திரும்பி கொடுக்கணும்னு ஜப்பானை மிரட்டினாங்க. ஒரே நேரத்துல 3 பெரிய நாடுகளை எதிர்த்து சண்டை போட முடியாதுன்னு ஜப்பான் லியோடாங் பெனின்சுலாவை சீனாவுக்கே திருப்பி கொடுத்தது. இது ஜப்பானுக்கு மிகப்பெரிய அவமானமாக அமைஞ்சது. குறிப்பா சில வருடங்கள்லயே அதே லியோடாங் பெனின்சுலாவை ரஷ்யா சீனா கிட்ட இருந்து குத்தகைக்கு வாங்கியது. இது ஜப்பானுக்கு ரஷ்யா மீது தீராத கோபத்தை ஏற்படுத்தியது. இந்த ஃபர்ஸ்ட் சைனோ ஜாப்பனீஸ் போர் ஏற்படுத்திய கோபமும் போட்டியும் தான் அடுத்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த ரஷ்ய ஜப்பானிய போருக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சது. இந்த முதல் சைனோ ஜாப்பனீஸ் போரை பத்தி நீங்க இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா எஸ்இஎம் பெயின் என்பவர் எழுதிய The Sino-Japanese War of 1894-1895 Perceptions, Power and Primacy, சார்லஸ் ரிவர் எடிட்டர்ஸ் எழுதிய The First Sino-Japanese War, The History and Legacy of the Conflict That Doomed the Chinese Empire and Led to the Rise of Imperial Japan, கேப்ரியல் எஸ்போசிட்டோ என்பவர் எழுதிய Armies of the First Sino-Japanese War 1894-95 ஆகிய புத்தகங்களை எல்லாம் படிங்க. இந்த ஃபர்ஸ்ட் சைனோ ஜாப்பனீஸ் போரை பத்தி நீங்க இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இந்த முதல் சைனோ ஜாப்பனீஸ் போர் மாதிரியே ஜப்பானும் ரஷ்யாவும் ஏன் போரிட்டதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.